தைப்பூசம் முடிஞ்சோடனே எங்க ஊர் மாரியம்மன் கோயில் நோம்பி சாட்டியிருந்தாங்க. நாங்க ஒரு 3 மாசத்துக்கு கோயிலுக்கு போக்கூடாதுங்க. எப்பவுமே வருஷம் வருஷம் மருதமலைக்கு போயிட்டு வந்துருவோம். இந்த வருஷம் கோயிலுக்கு எதுவும் முடியலங்க. நம்ம கடை வழியா செஞ்சேரி மலைக்கும், மருதமலைக்கும் வந்து நடைபாதையா நடந்து போறவங்க நெறைய பேர் போவாங்க. அத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மனால முடியலையேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பழனி முருகரே நம்மள தேடி வந்துட்டாருங்க. தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க அவங்க வீட்டுக்காரரு தைப்பூசத்துக்கு பழனிக்கு போனாருன்னு சொல்லிட்டு, எனக்கு பழனி ஆண்டவர் பிரசாதம் கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாமிர்த டப்பா, திருநீரு, அப்புறம் சாமி மேல போட்டிருந்த ஒரு துண்டு கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. சாமி மேல போட்டிருந்த துண்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே விபூதி வாசத்தோட கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. எனக்கு அத பார்த்தோனே எனக்கு அழுகாச்சியே வந்துருச்சுங்க. என்னால வந்து அழுகைய தாங்க முடியல. நான் கேட்காமயே இந்த பிரசாதம் எனக்கு கிடைச்சது வந்து முருகரே என்ன தேடி வந்த மாரி இருந்துச்சுங்க. அதுல வேலும், மயிலும் எம்ப்ராய்டிங் போட்டிருந்தது இன்னுமே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு.